எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு நாம் பலருமே சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமாக தாங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுங்கன்னு சொல்வது. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் எப்படி சென்று வழிபடணும், உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் எப்போதுமே நிலைத்திருக்க எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யணும் தெரிஞ்சுக்கணுங்க. இந்த வீடியோவில் நாம் குறிப்பிட்டிருக்கோம், குலதெய்வம் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வ கோவில் எதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். குலத்தினை காக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம குலதெய்வம்னு சொல்லுவாங்க இல்லைங்க. குலதெய்வத்தினை குலதெய்வத்தினை கூட சொல்லுவோம். குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னா நாம் கூப்பிட்டு குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்களுடைய குலதெய்வம் தாங்க. நீங்கள் ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்து இருந்தீங்கன்னா முதல்ல மீண்டும் தொடங்கிடுங்க. சாதாரணமாக நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீங்க. ஆனால் குலதெய்வ வழிபாடுக்கு செல்லும்போது கூடுதலாக ஒரு கடமை இருக்குதா, அது என்னன்னு தெரியுமாங்க? நமது குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னர் தாங்க அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும்னு சொல்வோம். இதை செய்துவதே முறையான குலதெய்வ வழிபாடாக இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் சென்று நேர்த்திக்கடனை செலுத்திடணுங்க. குலதெய்வங்களான பார்த்தீங்கன்னா ஐயனார், முனீஸ்வரன், வேடப்பர், கருப்பு இன்னும் எல்லை தெய்வங்களாக இருக்குது. எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் முதல்ல குலதெய்வ வழிபாடை செய்யணுங்க. குலதெய்வ தோஷம் இருந்துச்சுன்னா மற்ற தெய்வங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்காதுங்க. எத்தனை கோவில்களை சென்று நீங்கள் வழிபட்டாலும் எந்த பலனும் உங்களுக்கு ஏற்படாது. குலதெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபட்டு வாங்க. குலதெய்வத்தினுடைய அனுமதி இல்லைன்னா அனுகிரகம் இல்லைன்னா எத்தனை சக்தி இருந்தாலும் ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களில் நம்ம சென்று வழிபட்டாலும் எதிர்பார்த்த பலன் தருமான்னு சொன்னால் சந்தேகம்தாங்க. ஒருவர் நீங்கள் எந்த வழிபாடு செய்யலைன்னா கூட பரவாயில்லைங்க, ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. உங்கள் குடும்பத்துக்கு உறுப்பினர்களுக்கோ எந்தவித தீங்கும் ஏற்படாது வளமையான வாழ்க்கை கிடைப்பதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாட்டினை தொடர்ந்து செய்து வாங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபடாமல் தொடங்கணும்னா அது நல்லதாக முடியும்னு சொல்லலாம்னா முடியாதுங்க. எனவே குலதெய்வ வழிபாடு ஒரு முதன்மையான முக்கியமான விஷயங்க. குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து செய்து வந்து எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்தோம்னாலே அது நிச்சயமாக நல்லபடியாக முடியுங்க. வருடத்துக்கு நீங்கள் ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டு செய்யுங்க. எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு முதல்ல நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய குலதெய்வத்துக்கு நடைபெறணும். அதன் பிறகு தாங்க மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தூங்குவது. நாம் கூப்பிடாம உதவி செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வம்னு சொல்லுவோம். குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போலங்க. குலதெய்வ சாபம் வம்சத்தை சீரழிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால முறையாக குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு முக்கியமான ஒன்றுனே சொல்லலாங்க. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடைபெறுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிஷமும் பெருக கொண்டே இருக்குன்னு சொல்லலாம். குலதெய்வத்தினுடைய சக்தியில் வீட்டில் நிலைத்திருப்பது ரொம்பவே அவசியங்க. சொந்த ஊரில் இருப்பவங்களும் சரிங்க, நீங்கள் வேலை நிமித்தமாக வெளியூர்களில் சென்று இருந்தாலும் குலதெய்வத்தை நீங்கள் அடிக்கடி தரிசிக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டிலேயே குலதெய்வ சக்தியை அழைத்து குடியேற்றலாம். இது ஒரு எளிமையான வழிமுறை தாங்க. மஞ்சள், மண், சந்தனம், குங்குமம், விமுதி, சாம்பிராணி, அடுப்புக்கறி போன்றவற்றை நீங்கள் சிறிதளவு எடுத்துக்கோங்க. அதே ஒரு சிவப்பு துணியில் வச்சு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. வீட்டில் வாசப்படியில் பார்த்தீங்கன்னா உட்புற நிலைப்படியின மையத்தின் மேலே பகுதியில் நீங்கள் இதை ஆணி அடித்து மாட்டி வச்சுக்கோங்க. பின்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினமுமே அதற்கு தூப தீபம் காட்டி வழிபாடு செய்து வந்தீங்கன்னா குலதெய்வம் சக்தி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வரவழைத்து உங்கள் வீட்டில் தடையில்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க.
அடுத்தபடியாக இன்னொரு எளிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கலச சொம்பலை நீங்கள் சிறிதளவு வெட்டி வேறையும் பச்சை கற்பூரத்தையும் ஏலக்காய் போட்டு வச்சிடுங்க. பன்னீர் ஊற்றி நிரப்பிடுங்க. பன்னீர் அளவிற்கு தண்ணீர் ஊற்றணுங்க. பின்னர் அந்த கலசம் முழுவதும் நீங்கள் நூலை சுற்றி வச்சுக்கோங்க. நூல் சுற்ற தெரியாதவங்க பட்டு துணியை கூட சுற்றி வச்சுக்கலாங்க. பின்னர் வீட்டு பூஜை அறையில் ஒரு பலகை வச்சு அதன் மீது வாழை இலை போட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பரப்பி அதன் மீது நீங்கள் கலச சொம்பை வைக்கணும். கலசத்தின் மீது நீங்கள் வாழைப்பூவை தாங்க வைக்கணும். நுனிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும்படி வச்சுக்கோங்க. வாழைப்பூவுக்கும் கலசத்திற்கும் இடையில நீங்கள் மாவிலை இல்லைன்னா வெற்றிலை சுற்றி கூட வச்சுக்கலாம். பின்னர் நீங்கள் கலசத்திற்கு வில்வ இலை இல்லைன்னா ஊமத்துப்பூ கொண்டு அர்ச்சனை செய்யணும். கலசத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய வாழைப்பூ பார்த்தீங்கன்னா 3 நாட்கள் வரை கெடாமல் இருக்குங்க. பூஜை செய்வதற்கு இந்த 3 நாட்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பூஜை செய்ய விரும்பினீங்கன்னா வாழைப்பூவும் 3 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். பூஜை முடிந்ததும் நீங்கள் பச்சரிசியை சமையல் செய்து வாழைப்பூவை வடை செய்து கூட பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட கொடுப்பது நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க. கலசத்தில் உள்ளவற்றை நீங்கள் வீட்டை சுற்றி தெளித்திடுங்க. குளிக்கும் நீரில் விட்டு கூட நீராட செய்யுங்க. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் பவாய நம, ஓம் சர்வாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் பசுபதேவாய நம, ஓம் முக்ராய நமன்னு, ஓம் மகாதேவாய நம, ஓம் பீமாய நம, ஓம் ஈசான்ய நமன்னு மந்திரத்தை தொடர்ந்து தினமும் 108 முறை காலை மாலைன்னு வேலைகளை பாராயணம் செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் நிலைத்திருக்குங்க. வருகின்ற ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு மட்டும் இல்லைங்க, குலதெய்வத்துக்கு ஒரு உகந்த மாதம்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் திரளான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அவரவர்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபடுவீங்க. மிகவும் விசேஷமாக நடைபெறுங்க இந்த மாதத்தில். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் பலரும் தவித்து கொண்டு இருப்பீங்கல்ல. பிரசித்தி பெற்ற கோவில்களில் அனைத்து வழிபாடு செய்ய முடியாத நிலையில கூட நீங்கள் இருப்பீங்க. இதனால் என்ன செய்யலான்னு தெரியுமாங்க? குலதெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபடலான்னு தெரியுமாங்க? ஒவ்வொரு வருடமும் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு ஆடி மாதத்தில் போய் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நேர்த்திக்கடன் செலுத்துவதை பாரம்பரியமாக நடத்தி வருவீங்கல்ல. அப்போது நீங்கள் குலதெய்வ பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி மொட்டை போடுதல்னு காது குத்துதல் போன்ற சடங்குகளை விமர்சையாக செய்வீங்க. உயிர்பலி விடுதலும் அப்போது நிகழ்த்தி கிடாவெட்டி குலதெய்வத்துக்கு விருப்பமான பொருட்களை எல்லாம் படைத்து குடும்பத்தோடு வம்சம் செழிப்பதற்காக வேண்டுதல் வைத்து வழிபடுவீங்க இல்லைங்க. இதற்கென்று வெளியூர் வெளிநாடுகளாக இருந்து கூட நிறைய பேர் படையெடுத்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு செல்லுவீங்க. ஆனால் இப்போது பெரும்பாலானோர் மிகுது ஏமாற்றத்திற்கு இருப்பீங்க. எளிமையாக நீங்கள் உங்கள் வீட்டிலே எப்படி குலதெய்வத்தை வழிபடலான்னு தெரியுமாங்க? குலத்தை காக்கக்கூடிய கடவுள் தாங்க குலதெய்வம்னு சொல்லுவோம். வருடம் தவறாமல் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் பார்த்தீங்கன்னா முக்கிய கடவுளாக இருக்குங்க. எந்த தெய்வத்தை வணங்கும் முன்னாடி நீங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் வணங்கணும். நம் உயிரை பறிப்பதற்கு யமன் கூட நம்மை நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நம் குலதெய்வ அனுமதி பெற்று தான் உயிரை பறிப்பதாக சொல்லப்படுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாங்க குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்து கோவில்களை சென்று வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க. ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிழமை விசேஷமாக இருக்கு இல்லைங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு எந்த கிழமை விசேஷம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல அந்த கிழமையில நீங்கள் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. அந்த நாளை நீங்கள் அதிகாலையில் எழுந்து குடும்பத்தோடு குளித்து முடிச்சிடுங்க. உங்கள் குலதெய்வத்தை படைத்து கிழக்கை நோக்கி வச்சிடுங்க. பெரிய வாழை இலை ஒன்றை விரித்து அதில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்துக்கு விருப்பமான பொருட்களை படையல் போட்டு வழிபடணும். சில சுருட்டு மூக்கு பொடின்னு சாராயம் மாமிசம் போன்ற பாரம்பரிய குலதெய்வ படையலை வைத்து வழிபடுவீங்க. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ உங்களால் என்ன முடியுமோ அதை வைத்து கூட நீங்கள் படையல் போட்டு வழிபடுங்க. ஒரு தாம்பாளத்தில் வெற்றிலையும் பாக்கு பூ பழம் தேங்காய்னு மஞ்சள் குங்குமம் வாழைப்பழம் வைத்துக்கோங்க. பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா வளையல் மஞ்சள் கயிறு கூடுதலாக நீங்கள் வச்சிடுங்க. இந்த படையல்ல ஒரு பித்தளை செம்பலால் தீர்த்தம் செய்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து வச்சுக்கோங்க. காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயனார் கருப்பணசாமி உக்கர தெய்வங்கள் உங்கள் குலதெய்வமாக இருந்துச்சுன்னா
அதற்குரிய அரிவாள், கத்தி போன்ற ஆயுதங்களை கூட விபூதி குங்குமம் இட்டு எடுத்து வச்சுக்கோங்க. குலதெய்வத்திற்கு நீங்கள் தீபதூபம் காட்டி குடும்பத்தில் இணைக்கிற அனைவருமே ஒன்றாக நின்று வழிபடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வம் எதுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.